இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் குளோபல் டிவியூடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நமது அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் நாலக்க கொடஹேவா கைது. சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசு தொடர்பில் ஆய்வு மேற்கொண்ட நிபுணர் குழுவின் அறிக்கை வெளியீடு. சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை என ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவில் இடம்பெற்றதாக கூறப்படும் 50 லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் அந்த ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் நாலக்க கொடஹேவா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்த வேளையில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் முன்னாள் பிரதிபலிப்பாளர் நாயகம் ஒருவரும் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுன்னாகம் நிலத்தடி நீரின் மாசு தொடர்பில் ஆய்வு மேற்கொண்ட நிபுணர் குழுவின் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வு யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசு தொடர்பில் ஆய்வு மேற்கொண்ட நிபுணர் குழுவினால் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதன்போது வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், வடமாகாண அமைச்சர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை என ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். பெண்கள் சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் வன்முறைகளை தடுப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது இன்றியமையாததாகும். யாழ்ப்பாணத்தில் வித்தியா, வன்னியில் திவ்யா, காத்தான்குடியில் சஹி பாத்திமா, கொட்டவனியாவில் சேயா என்று பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்களும் படுகொலைகளும் தொடர்கின்றன. பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டுப்படுத்த எமது அமைச்சானது நிதியமைச்சு, சட்டம் ஒழுங்குகள் அமைச்சு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து விசேட செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். சிறுவர்கள் மீதான வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் இத்தகைய வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான சட்டம் நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பிலும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சிறுவர்கள் தொழிலில் அமர்த்தப்படும் செயற்பாடுகளும் அதிகரித்து வருகின்றன. கொழும்பு உட்பட பல பிரதேசங்களில் சிறுவர்கள் திட்டமிட்ட வகையில் தொழிலில் அமர்த்தப்படுகின்றனர். மலையகத்தை சேர்ந்த பெருமளவான சிறுவர்கள் கொழும்பு உட்பட நகர பகுதிகளில் தொழிலுக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவதும் ஒரு வகையில் சட்டவிரோத நடவடிக்கையாகும். இதனை தடுப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. போதிய அளவு நிதி எமது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இம்முறை எமது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி உண்மையிலேயே போதுமானதல்ல. மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஆரம்பிக்கப்பட்ட சமூக பணி கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நான்காவது நாளான இன்று திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் மகளிர் அரண் அமைக்கும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி மற்றும் சிரசு முன்னெடுக்கும் இந்த திட்டத்துடன் இலங்கை போலீசாரும் இணைந்துள்ளனர். திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இன்று காலை ஆரம்பமாகிய மகளிர் அரண் செயற்திட்டத்தில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டனர். இதன்போது பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதனையடுத்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை நுவரெலியா பஸ் தரிப்பிடத்தில் இன்று காலை 9 மணிக்கு மகளிர் அரண் செயற்திட்டம் ஆரம்பமானது.
திருகோணமலை கடற்பரப்பில் சடலங்கள் மிதப்பதாக தெரிவிக்கப்பட்டமை குறித்து இன்றும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கடற்படை தெரிவிக்கின்றது. அதற்கமைய 2 டோரா படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அளவி குறிப்பிட்டுள்ளார். தேடுதல் நடவடிக்கைகளுக்கு மேலும் ஒரு படகை அனுப்பவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருகோணமலையில் இருந்து 20 கடல் மைல் தூரத்தில் 6 சடலங்கள் மிதப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மாலை 5 மணி முதல் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடல் அதிகமாக கொந்தளிப்புடன் காணப்படுவதால் தேடுதல் நடவடிக்கையில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் ஸ்ரீ ஞானவைரவர் சுவாமி தேவஸ்தான புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று நடைபெற்றது. கொழும்பு மாநகரில் காவல் தெய்வமான ஸ்ரீ வைரவ பெருமானை மூலவராக கொண்ட ஸ்ரீ ஞானவைரவர் தேவஸ்தானம் 100 ஆண்டுக்கு மேற்பட்ட பழமையான திருத்தலமாகும். திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேக கிரியைகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகின. கும்ப வீதி பிரதட்சணை நடைபெற்று ராஜகோபுரம் மற்றும் ஏனைய ஸ்தூபி கலசங்களுக்கான அபிஷேகம் நடைபெற்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சிவாச்சாரியர்களால் ஸ்ரீ ஞான வைரவ பெருமானுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் ஆகம முறைப்படி நடத்தப்பட்டது. கும்பாபிஷேக கிரியைகளிலும் தொடர்ந்து நடைபெற்ற பூஜைகளிலும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை கேகாலை வெற்றிலையூர் எதிராப்பல தோட்டத்தில் கங்கை கரையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பத்தினி அம்பாளின் வருஷாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. அம்பாளுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று அஷ்டோத்திர சங்காபிஷேகமும் விசேட திரவிய அபிஷேகமும் நடைபெற்றது. எதிராப்பல 2ஆம் இலக்க பிரிவில் மிகவும் பழமையான வழிபாட்டு தலமாக ஸ்ரீ பத்தினி அம்பாள் ஆலயம் விளங்குகின்றது. வருஷாபிஷேக பூஜை வழிபாடுகளில் வெற்றிலையூர் பிரதேசத்தை சேர்ந்த அடியார்கள் கலந்து கொண்டனர். செய்திகளின் தொகுப்பு அடுத்து. அம்பாறை அருகம்பை கடலில் மீன்பிடி படகொன்று விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 3 பேருடன் நேற்று அதிகாலை கடலுக்கு சென்ற படகொன்று விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அளவி குறிப்பிட்டார். குறித்த படகிலிருந்து ஏனைய 2 மீனவர்களும் மீட்கப்பட்டு கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலில் மூழ்கி காணாமல் போனவரின் சடலம் நேற்று மாலை பொத்துவில் கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ராஜஜீருவ பகுதியில் நேற்று பிற்பகல் காரொன்று தீப்பற்றி எறிந்துள்ளது. இயந்திர கோளாறு காரணமாக கார் தீப்பற்றி இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் கினிகத்தேன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையர்கள் 107 பேரை தமதிவ யாத்திரைக்கு அழைத்து சென்று புத்தகயாவில் இடைநடுவில் கைவிட்ட முகவர் கொழும்பு ஊழல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி பகுதியில் தமதிவ யாத்திரை முகவராக செயற்பட்டவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கல்கமு பகுதியில் 107 பேரை தமதிவ யாத்திரைக்காக கடந்த 17ஆம் தேதி அழைத்து சென்றுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாளை தொடக்கம் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை பரீட்சை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார குறிப்பிட்டுள்ளார். 46,000க்கும் அதிகமானோர் பரீட்சை கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பரீட்சை வரலாற்றில் அதிகமான பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சையில் தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் சாவகச்சேரியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பொதுச்சந்தை கட்டட தொகுதி பொதுமக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படாமையினால் வர்த்தகர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சாவகச்சேரி பொதுச்சந்தை கட்டட தொகுதி நிர்மாண பணிகளுக்கு கடந்த அரசாங்கத்தினால் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி புதிய சந்தை கட்டட நிர்மாணத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. நிர்மாண பணிகளை விரைவில் 3 மாதங்களுக்குள் பூர்த்தி செய்து தருவதாக சாவகச்சேரி நகர சபையினால் உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரை அது சாத்தியப்படவில்லை. சந்தையின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து சாவகச்சேரி சந்தையை தற்காலிகமாக தனியார் ஒருவரின் காணியில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
கடந்த ஒரு வார காலமாக பாதுகாப்பற்ற நிலையில் எந்தவித வசதிகளுமின்றி வர்த்தகர்கள் பெரும் சிரமத்தின் மத்தியில் வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது நுகர்வோரின் வருகை குறைவடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக தமது வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. இரவில் மாடு விளையாடுகள் வந்து எங்களை மலைகள்லாம் திஞ்சிட்டு போகுது. இது வாச்சர் இருக்கிற வாச்சர் 40-50 மாடு வரைக்கும் வாச்சர் பார்க்கலாம். நேற்று மிஞ்ச வந்து இந்த மூன்று தக்காளி பொடிய மாடு திஞ்சிட்டு போடுது. அப்போ இது எங்களுக்கு அஜர் வைக்கல. மாதிரி பாம்பு பிடிக்க வந்து பட்டர் நாங்கள் கட்டியா விட்டா இதுக்கு பாம்பு எல்லாமே இருந்திருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுக்கு நிறுவனம் எங்களுக்கு 3 மாதத்துல எல்லாமே தான் எங்களுக்கு பிஞ்சா விட்டு தற்காலிக மாதிரி. இப்போ ஒரு வரியம் தாண்டி இப்போ 2 வரியம் இன்னும் கொடுக்கல. மழை காலங்களில் தற்காலிக கூடாரங்கள் ஒழுகுவதினால் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். மழைக்கு சரியான கஷ்டமா இருக்குது. தரப்பால் போட்டு கட்டிருக்கிறேன். டெய்லி சாமான் கட்டி எடுக்கணும். அதுவும் இல்லாமல் மழை வந்தோடனே உடுப்பட நனைஞ்சு ஒன்று இருக்குது. அங்கே ஓடி திட்டியாக்கள் உடுப்பட நனைஞ்சு லொஸ்ட் ஆகிட்டும் போகுது சில நேரம். 2015 ஜனவரி எங்களுக்கு தாராண்டாங்க. இந்த 2015 கடைசி டிசம்பராகவும் ஆகிட்டு இன்னும் இந்த எங்களுக்கு சந்தை தரவில்லை. என்னன்னு சொன்னால் இன்னும் வேலண்டக்கு விலகணும். இப்போ கோட அடிக்கிறோம். அது வந்து சர்வ பிளான் இல்லை. நாங்களே மழைக்கு சரியாக கஷ்டப்படுறோம். அப்படி அங்கேருந்து இங்கேருந்து திருப்பி சந்தையில் மாறிக்கொண்டு போயிட்டோம். சரியா நாங்களும் கஷ்டப்படுறோம். வர 100 ரூபாயும் கஷ்டப்படுறாங்க. தற்போதைய சந்தை அமைந்துள்ள இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் கண்ணாம்பட்டி மயானம் அமைந்துள்ளமையினாலும் கழிவுப் பொருட்கள் கொட்டப்படும் இடமாக இருப்பதனாலும் பொருட்கொள்வனவிற்கு வருகை தரும் நுகர்வோர் அசௌகரியத்துக்கு உள்ளாகின்றனர். இது ஒரு சுகாதாரமற்ற ஒரு இடம். இந்த விதத்திலும் சுகாதாரம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு இராணுவத்தில் இருந்து உங்களை ஊசி வரைக்குமாக நான் கழிவு தண்ணீர் கழிவு அந்த கழிவுகள் தெரிந்த டாய்லெட் கழிவு எல்லாம் கொண்டு இங்கே தான் போடுவோம். அந்த மனம் கூட சில விளையாடிக்கும். சுடலையும் கூப்பிட்டு தூரத்துலாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மீன் கடை இருக்குது. இந்த விதமான சுகாதாரமற்ற நிலையில தான் இந்த சந்தை நடந்து கொண்டு இருக்குது. கஸ்டமர் வந்து வாரதில்லை. ஒரு வயோதிபரோ ஒரு பிரச்சனைக்குள்ளவரோ இந்த ரயில்வே கிராசிங்கை கடந்து இங்கே வாரதுக்கு ரொம்ப கஷ்டம். மக்கள் நலன் தொடர்பில் கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்களா